ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மீஷோலேருந்து என்ன ஆர்டர் வாங்கியிருந்தேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே பீரோ இல்லை, நம்மளுடைய டாப்ஸ் எல்லாம் வைக்கணுன்னா நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நமக்கு பாக்ஸ் வருது, ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம நிறைய டாப்ஸை அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கவும் முடியுது. நீட்டாகவும் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குப்பா அந்த பொருள். நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிச்சன் ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிச்சன் ஐட்டமில் எண்ணெய் ஊற்றுறதுக்கும், சால்ட்டுக்கும், பெப்பருக்கும், உப்புக்கும், மிளகுத்தூளுக்கும், அப்புறம் நம்மளுக்கு எண்ணெயை அதில் ஊற்றுறதுக்கு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா கண்ணாடி பொருள் தான், நல்லா திடமாகவும் இருக்குது. சேம் டைம் நல்லா இருக்குது இந்த பொருள் பார்க்குறதுக்கும். இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க, சிலிக்கானில் ஒரு ப்ரெஷ்ஷும் இருக்குது. இந்த ப்ரெஷ் ஆனால் இந்த பாட்டிலுக்குள்ளார போகலைப்பா. இந்த பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரெஷ் கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் நான் க்ளீன் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ரெஷ் அந்த பாட்டிலுக்குள்ளே போகலை. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்டர் பண்ணிட்டோம். பீரோவில் நம்மளுக்கு சுடிதார் வைக்க இடம் இல்லை அப்படின்னா அது ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஆயில் டிஸ்பென்சர் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதில் என்ன ஒரு பெரிய மைனஸ்னால் ப்ரஷ் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அந்த பாட்டிலுக்குள்ளே போகலை. தேர்டு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசரில் கொஞ்சம் காய்கறி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஓகே, அதுவும் அது ரேட்டுக்கு அது வேல்யூபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷினில் ஸ்டாண்ட் இல்லைப்பா. ஸ்டாண்ட் இல்லாமல் அது என்ன செய்யுது, கடகடன்னு ஆடிட்டு இருந்துச்சு. சரி, இதை பார்த்தேன். பட் ஆனால் இது எனக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. சரி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வைத்திருக்கேன். ஆனால் இதை நான் யூஸ் பண்ணலைப்பா. ஏன்னா எங்கள் வாஷிங் மிஷினுக்கு இது செட் ஆகலை. வச்சாலும் கரெக்டாக செட் ஆகலை. இதை பார்த்தீங்களா, இந்த ப்ரெஷ்ஷு தான். இந்த ப்ரெஷ்ஷு இந்த பாட்டிலுக்குள்ளாரையே உள்ளே போகலை. நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாமான் கழுவுறதுக்கு, முக்கியமாக ஜாமான் கழுவுறதுக்காக தான். ஏன்னா நம்ம சபினா கொட்டி வச்சாலோ இல்லை விம் சோப் யூஸ் பண்ணாலோ கரைஞ்சிடுது, டக்குன்னு கரைஞ்சிடுது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி இது பார்த்தேன், இது வாங்கியிருந்தேன். இது யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஓகே நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜ் கவர் வாங்கியிருந்தேன். இது ஓகேப்பா, இது சூப்பராக இருந்துச்சு. இந்த குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நான் ஃப்ரிட்ஜ்லேயும் மேலே போட்டிருக்கேன், உங்களுக்கு அந்த பிக்சரும் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, ரூம் க்ளீன் பண்ணுறது, ஹேண்ட் வாஷு, அப்புறம் ஜாமான் கழுவுறதுக்கு சோப்பு, இது எல்லாமே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வேறு நேமில் இருந்தது. நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுறது ஹார்பிக்கு. சரி, இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பார்த்தேன். இதுவும் கொஞ்சம் நல்லா தான்ப்பா இருந்துச்சு. ரேட்டு பார்த்தோன்னா நம்ம ஹார்பிக் அதெல்லாம் வாங்குறதுக்கு ஆஃப் த ரேட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஆஃபரில் போட்டிருந்தாங்க அப்போ. ஸோ இந்த காம்போ வாங்கியிருந்தேன். ஓகே, என்ன சொல்கிறது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் மேட்டு தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜுக்கு கவர் வைக்கலாம், கவர் வச்சு வைக்கலாம். ஏன்னா ஏதாச்சும் அழுக்கு பண்ணால் எடுத்து டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஃப்ரிட்ஜ் மேட்டு தான் வாங்கியிருந்தேன். ஓரளவு ஓகே தான்ப்பா. இந்த காஸ்ட்டுக்கு இது ஓகே தான், ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கீழே விம் சோப்பு, நம்ம விம் லிக்யூட் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சோண்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அது ஃபுல்லாக தண்ணினா நம்ம அதை அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு அந்த லிக்யூட் அங்கே வந்துடும். ஸோ ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஐட்டம் கிச்சனுக்கு இந்துஸ் வேலியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்துஸ் வேலியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வானல், ஒரு தோசைக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தவா. இதுக்கு ஃப்ரீயாக அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாமே இரும்பில் இருந்துச்சு. என்கிட்ட நான் இரும்பில் வச்சுருந்தேன். என்னதான் இருந்தாலும் சரி ஓகே, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது ஈஸி டு யூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஜஸ்ட்டு நம்ம கழுவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஒரு சூடு காமிச்சிட்டு எண்ணெயை வைத்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோனாவே இது ஈஸியாக மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எல்லா பொருளுமே சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் இந்த வானல் மட்டும்தான்ப்பா, நான் யூஸ் பண்ணிட்டேன் இந்த பொருள். ஆனால் எனக்கு வானல் மட்டும் சாட்டிஸ்ஃபை இல்லை. தோசை தவாலையும் 2 டைம்ஸ் போட்டாலே சூப்பராக தோசை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் எண்ணெய் வச்சியும் பார்த்துட்டேன், முட்டை ஊற்றி வச்சு பார்த்துட்டேன். எனக்கு தோசை இன்னமும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. மேபி இன்னொரு ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதோட கமெண்ட் சொல்கிறேன். என் பிள்ளைங்க சின்ன ட்ராமா. இந்த பொம்மை மட்டும் இருக்குக்கா. பாய். பொம்மை மாமா வேணுமா? இந்த பெரிய பொம்மை மாமா. இல்லை, எனக்கு இந்த பொம்மை தான் பிடிச்சிட்டு பாருங்க, தூக்கிட்டாங்க.
அவன் தெரியாது மாமா मम्मा का बोले का बोले मम्मा का लेका इसको मामा का ये का लोलका अदवा सतीश हां नूर सतीश नूल बाबा वसन का என் பிள்ளைக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனு அதுக்கு அந்த ட்ராமா ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் மேடமு சொல்கிறேன் இதை வீடியோ எடுமான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே பிள்ளைங்க ஆசையை கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்படி எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் குருமா வச்சுட்டு, ஒயிட் குருமான்னு சொல்ல முடியாது, குருமா வச்சு சப்பாத்தி செஞ்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என் குருமா வந்து ரொம்ப ஈஸி. வெங்காயம், பச்சை மிளகா, நம்மக்கிட்ட இருக்க கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அதையும் நல்லா வதக்கணும். ஏன்னா குருமா வைக்கிறதோட பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா நல்லா வதக்கணும். ஒரு பொருளும் நல்லா வதக்கின பிறகு அடுத்த பொருள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா எண்ணெய் தாராளமாகவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா தாராளமாக யூஸ் பண்ணால் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் நான் வச்சுருக்கிற மல்லி, கொத்தமல்லி, கேரட்டு, பீன்ஸு, புதினா எல்லாமே போட்டு நல்லா ஒரு கிளறிட்டிங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறிடுங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இவ்வளோ தான். பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுத்து நல்லா வந்து வறுபடணும் ஃப்ரெண்ட்ஸ். வறுபட்டால் தான் நல்லாயிருக்கும் குருமா. இது நல்லா வறுபட்ட பிறகு சப்பாத்தி மாவு வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்பாத்தி மாவு வந்து நம்ம சப்பாத்தி பிசையும் போது கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி, கொஞ்சம் வார்ம் வாட்டர், கொஞ்சம் வெதுன்ற சுடு தண்ணியை நம்ம ஆட் பண்ணி பிசைஞ்சோம் அப்படின்னிங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சோன்னா சப்பாத்தி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது பச்சை பட்டாணி ஆட் பண்ணியாச்சு. பச்சை பட்டாணி ஆட் பண்ணோடனே நம்மளுடைய கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதி விடுங்க. கொதி விட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய்க்குள்ளே கொஞ்சம் ஜீரகம் போட்டு முந்திரி பருப்பு இருந்ததுன்னா முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நான் என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை, அதனால் நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கேன். இது நல்லா கொதி வந்த உடனே நம்ம தேங்காயும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.